பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். 2 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 40வது வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 22 verse 40. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதங்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தா தேவனுடைய மகிமையான பிரசனம் ஒவ்வொருத்தரோடு கூட இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மேலேயும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது. ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் மிகப்பெரிய ஒரு கிருபையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை இடைக்கட்டுகிறது. நாம் அநேக நேரங்களில் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் சோர்வுகள் வந்து விடுகிறது. இந்த உலகத்திலேயே சோர்வு இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை, வேதனை இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. அது ஜெபிக்கிறவர்களுக்கும் இருக்கிறது, உலகத்து பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது. எல்லோருக்குமே ஒரு கஷ்டங்கள் இருக்குதான் செய்கிறது, ஒரு துன்பம் இருக்குதான் செய்கிறது. ஏதாவது ஒரு விஷயங்களில் வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்களில் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். சக்ஸஸை அனுபவித்தவர்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வேதனை வந்து விடுகிறது. பாருங்க, இன்றைய தினத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி. நமக்கு ஒரு யுத்தம் வருதுங்க, தினமும் நமக்கு யுத்தம். என்ன யுத்தம்? வசனத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு எப்படியாவது உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலகத்து பிரகாரமான பாசங்களும் நேசங்களும் ஆண்டோடைய அன்பை விட்டு விலக்க வேண்டும் என்று யுத்தம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த யுத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால், அந்த யுத்தத்திலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டுமானால், இந்த ஆண்டவுடைய அன்போடு கூட இருந்துக்கிட்டே இருந்தோம்னா உலகத்து பிரகாரமாக வருகிற எந்த வம்பும் நம்மளை ஒன்றும் செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்படியாப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு தான் சொல்லுகிறது, யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பியிருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அகேன்ஸ்டாக எழும்பினவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். எல்லா விஷயங்களையும் அவருடைய அண்டரில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நாம் அந்த இடை கட்டப்பட வேண்டும், வசனத்தில் நிற்க வேண்டும், கிருபையில் நிற்க வேண்டும், அபிஷேகத்தில் நிற்க வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் நிமிர்ந்து நிற்க கர்த்தர் அவருடைய தலையை சாய்த்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் இந்த நாளில் தலையை உயர்த்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் தலையை சாய்த்ததுனால தானே. அவர் தலை சாய்த்த நோக்கம் என் தலையை உயர்த்துவதற்காக தானே, உங்கள் தலையை உயர்த்துவதற்காக தானே. சோர்ந்து போக வேண்டாம். அதற்காக தான் அவர் சொல்லுகிறார், என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் என்று சொல்லி பார்க்குறோம். பண்ணுவார் கிடையாதுங்க, பண்ணினீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்கள் வேலையில் இல்லை உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளில் உங்களை யாராவது துன்பப்படுத்திட்டாங்களா? உங்களை அப்படியே கீழாக்கிட்டாங்களா? உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா? உங்களை வேதனைப்படுத்திட்டாங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. யுத்தத்துக்கு அவர் அற்புதமாக உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி. ஆம், வேத வசனத்தை நேசிங்க, வேத வசனத்தோடு கூட இருங்க. அந்த வேதத்தில் இருக்கிற மகத்துவமான ஆசிரியர்களை பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் கர்த்தருக்காக உண்மையாக வாழ வேண்டும், உத்தமாக வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர். அவர் ஆரம்ப நாட்களிலிருந்து உண்மை உத்தமாக ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் எனக்கு தெரியும். திடீரென்று அவர் பேரில் தவறான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய சில நபர்கள் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் நினைத்தார்கள். தேவனோ இவருக்கு சப்போர்ட்டாக இருந்து உயர்த்தினார். பாருங்கள், யோசேப்புடைய லைஃப்பில் அவர் எப்படியாவது பாவத்தில் இருந்தார், என்னை இப்படி பண்ணினார் அப்படி பண்ணார் என்று சொல்லி அந்த மனுஷனை தூக்கி உள்ளே போட்டாங்க. அந்த மனுஷன் வேதனையாக காணப்பட்டார், துன்பமாக காணப்பட்டார், ஜெயிலில் சில ஆண்டுகள் இருந்தார். ஆனால் யார் அதற்கு துணையாக இருந்தார்களோ அந்த சகோதரருடைய தலை உயர்த்தப்படலை. இவர் அந்த ஜெயிலுக்கு பின்பு இவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அவர் தலையை சாய்த்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் உயர்த்தப்படுவதற்காக. ஜெபிக்கலாமா? யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க 12 ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கு குடும்பத்தாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஊழியின் பாதையில் தலை குனைவா, கர்த்தர் உயர்வை தருவீராக. ஆண்டவர், வேலையில் படிப்பில் தலை குனைவா, கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீங்களும் ஆண்டவருடைய அன்பை நோக்கி பாருங்கள்.
அப்பா நீர் கிருபை பாராட்டும். ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய அற்புதமான ஆசுதல் நிரப்பும், இறக்க மாட்டோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.